நம்ம இன்னைக்கு வந்துட்டு உளுந்து வடை செய்கிறது எப்படின்னு பார்க்குறோம். இப்போ நான் வந்துட்டு இது புரோக்கன் உளுந்து உருதாலுன்றது இந்த மாதிரி உடைச்ச உளுந்தே எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இது வந்து 2 டம்ளர் எடுத்துருக்கேன். 2 டம்ளர்னா நான் 300 கிராம் உளுந்து எடுத்திருக்கேன். அதை வந்து தண்ணியில் போட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிடுங்க. பருப்பு 2 மணி நேரம் இப்படி ஊற வச்சு தண்ணி எல்லாம் வடித்து எடுத்து வச்சிருக்கணும். இப்போ அடுத்து மிக்சி ஜாரில் உப்பு போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு உப்பு போட்டுக்கிட்டு இதை பாருங்க 5 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி போட்டுட்டு இந்த பருப்பு வந்து தண்ணி இல்லாமல் மிக்சியில் போடணும். இதை பாருங்க தண்ணி விடாமல் 1 நிமிஷத்துக்கு இப்படி ஃபஸ்ட்டு ஒரு ஓட்டு ஓட்டி அரைச்சிடுங்க. திருப்பியும் அகைன் இன்னொரு வாட்டி மிக்சியில் போட்டுக்கிறப்ப இதை பாருங்க மிக்சியை ஆஃப் பண்ணி இப்படி அடைச்சிப்ப சும்மா கொஞ்சமாக தண்ணியை தெளித்து அரைக்கணும். இப்போ இன்னொரு வாட்டி நான் அரைக்க போகிறேன். ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறேன்னா அப்போ தான் இந்த மாதிரி மை போல் மாவு ரெடி ஆகும் நமக்கு. அது இன்னொன்று என்னன்னாக்கா இந்த நம்ம ஹோட்டலெல்லாம் சாப்பிட்ற மாதிரி வடை வரணும்னா புஷ்ஷுன்னு வரணும்னா அது வந்து ஏர் வந்து உள்ளே ஃபில் ஆகிடும் மாவில். இப்போ நீங்கள் வந்து தட்டாமல் இப்படி சும்மாவே இப்படி ரோல் பண்ணிவிட்டு அப்படி எண்ணெயில் போட்டு எடுத்திங்கனாலே நல்லா ரவுண்டாக அழகாக வரும். இப்போ அடுத்தது நான் எப்படி பொரிக்கிறது வடையான்னு காமிக்கிறேன். மிக்சியிலேருந்து இப்படி பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொஞ்சோண்டு வச்சுக்கிட்டு இந்த தண்ணியில் நம்ம கையை நல்லா நனைச்சிக்கிட்டு இந்த மாவை வந்து இப்படி நல்லா பீட் பண்ணணும். இப்படி பீட் பண்ணாக்கா அந்த மாவு உள்ள வந்து ஏர் கண்டென்ட்டு உள்ளே போயிடும். நல்லா புஷ்ஷுன்னு ஆகிடும் மாவு. பாருங்கள், நீங்கள் பாருங்கள், நான் போடுறப்பவே 1/2 கப்பு இருந்த மாவு இப்போ 3/4 கப்புக்கு வந்துடும். தெரியுதுங்களா? இப்போ அடுத்தது நம்ம திருப்பி அகைன் என்ன பண்ணோம், தண்ணியில் இப்படி கையை நனைச்சிக்கிட்டு மாவை வந்து தட்டக்கூடாது, இப்படி ரோல் பண்ணணும். இப்படி 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 இப்படின்னு ரோல் பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு ஹோல் போட்டுட்டு இப்படி எண்ணெய் காஞ்சிருக்கிறதுல அழகாக அப்படி விடணும். அதே மாதிரி எண்ணெய்க்கு தகுந்த அளவு மாவு போடணும். நிறைய போடாதீங்க வடை. நிறைய போட்டிங்கனாக்கா அந்த ஸ்பேஸ் இல்லாமல் நல்லா புஷ்ஷுன்னு பொரிச்சு வராது, சைட்லலாம் கிறிஸ்பாக வராது. அதனால எண்ணெய் நிறையா ஊற்றவும் கூடாது, அளவாக ஊற்றிக்கோங்க எண்ணெயை. இப்படி அடுத்தது கொஞ்ச நேரம் கழித்து இப்படி திருப்பி போடுங்க. நீங்கள் மாவு எண்ணெயில் போட்ட உடனே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். மாவு வந்து அப்படியே புஷ்ஷுன்னு வர்றது. இப்போ மேலெல்லாம் வந்து கிறிஸ்பாகவும் உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இது வந்து இது கூட தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி ரொம்ப அருமையாக இருக்கும். அதே மாதிரி ஹோட்டல் சாம்பார் வச்சு அதில் ஊற வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப ருசியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் கலராக வரணும். அப்போ நம்ம எண்ணெயிலேருந்து எடுக்கலாம். இது இன்னும் வேகணும். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் விடுங்க, நல்லா வேகும். ஆனால் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா இது பாருங்கள், இந்த மாவு எப்படி மேலே வந்துருச்சு பாருங்கள், ஒன்று அந்த மாதிரி வந்துடும். டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அது ஒன்று வரணுன்ட்டு தான் நான் உங்களுக்கு அப்படி போட்டு காமிச்சேன். டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மாவு மேலே வராது. வேணும்னா இதை பாருங்க, கொஞ்சமாக சீரகம் மிளகு போட்டு இந்த மாதிரியும் ஒன்று பண்ணலாம். இல்லைன்னா மாவில் வந்து பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாம் அரைஞ்சி போட்டு கொத்தமல்லி எல்லாம் போட்டு அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு அந்த மாதிரியும் பண்ணலாம். இந்த நான் இப்போ ஃபஸ்ட்டு இப்போ அடுப்பில் இருக்கிறது வந்து பிளெயின். இதில் வெறும் இஞ்சியும் பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கோம். இப்போ அடுத்ததுல வந்துட்டு மிளகு சீரகமும் போடலாம். இல்லை உங்களுக்கு விருப்பப்பட்ட வெங்காயமும் கொத்தமல்லி எல்லாம் தழையெல்லாம் அரிஞ்சு போட்டு அந்த டேஸ்ட்லேயே சாப்பிடலாம். இப்படி பிளெயினில் சாப்பிடணுன்னாக்கா இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இதில் வந்துட்டு நம்ம தயிர் வடையும் பண்ணலாம், சாம்பார் வடையாகவும் சாப்பிடலாம். மிளகெல்லாம் போட்டாக்கா அதெல்லாம் சாப்பிட முடியாது. இந்த மாதிரி பண்ணிங்கனாக்கா 2 in 1 தயிர் வடையும் சாப்பிடலாம்,
சாம்பார் வடையாகவும் சாப்பிடலாம். அதனால நீங்கள் இந்த மாதிரியும் செஞ்சு பாருங்கள். அந்த டேஸ்ட்லேயே செஞ்சு பார்த்து எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். பாருங்கள், இந்த கலர் வந்த உடனே நம்ம எண்ணெயிலேருந்து வடையை எடுத்துடலாம். பாருங்க, இப்படி தேங்காய் சட்னியோட வடை சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பாருங்க, மேலே கிறிஸ்பாகவும் உள்ள எவ்வளோ சாஃப்டாகவும் இருக்கு பாருங்க. இப்போ நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்து ருசி எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.